வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லேடிஸ்க்கெலாம் வந்து வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் வந்து நிறையவே இருக்கும், டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவ்வளோ வேலையும் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் அண்ட் ஹவு டு சேவ் டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆர் யூ ஸ்டோரிங் நெயில் பெயிண்ட்ஸ் இன் ஃப்ரிட்ஜ்? நெயில் பெயிண்ட் ஸ்டோர் பண்ணுறதுல அப்படி என்ன பெருசாக மிஸ்டேக் பண்ணிட போகிறோன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நெயில் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஆர் கான்ட்ராஸ்ட் கலரில் நிறைய கலர்ஸ் ஆஃப் நெயில் பெயிண்ட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நெயில் பெயிண்ட்ஸை சில பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நீங்களும் உங்களோட நெயில் பெயிண்ட்ஸை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வெளில எடுத்து வச்சுருங்க. நெயில் பெயிண்ட்ஸோட எக்ஸ்பைரி டேட்டே வந்து 2 years தான். ஸோ அதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை ப்ரிப்பேரே பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா வந்து நம்ம கூலிங்கான ஒரு ட்ரை பிளேஸில் வச்சாலே கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த ஃபார்முலா வந்து டைட் ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப நாள் வரும்னு நினச்சி வைக்கிற நெயில் பெயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ நாள் வராது. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் ஆர்கனைசிங் மெடிசன்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயுமே டேப்லெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு மெடிசன் கிட் மாதிரி வச்சுருப்போம். ஆனால் அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸை விட அந்த எம்டி பேட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஃபுல் ஷீட்ஸாக வாங்கும்போது எல்லா டேப்லெட்டும் தீர்ற வரைக்கும் நம்ம அந்த பேடை வந்து அப்படியே அந்த மெடிக்கல் கிட்லேயே போட்டே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும் அந்த மெடிசன் பாக்ஸில். அண்ட் நம்ம எந்த டேப்லெட் தேட போகிறோமோ அந்த டேப்லெட் கிடைக்காது. மற்ற டேப்லெட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் எனக்கு இது எப்போவுமே நடக்கும். நான் ஏதாவது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் தேடிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு தேவையான டேப்லெட்டே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத எம்டி பேட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத டேப்லெட்ஸ் ஆர் எக்ஸ்பயர் ஆன டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எம்டி பேட்ஸ் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோம்னா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். மெயின்லி நம்மளுக்கு தேவைப்படுறப்போ மெடிக்கல் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு மெடிசன் கிடச்சிரும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், மேக் அ நோட். நம்ம எப்போவுமே குக் பண்ணும்போது மசாலாஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பக்கத்தில் எடுத்து வச்சுப்போம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு வாட்டியும் கபர்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அவசரமாக தேடும்போது நம்மளுக்கு அந்த மசாலாஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கி நோட்டை பக்கத்துலேயே வச்சுருந்தோம்னா அதில் நோட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலாஸ் வேணுமோ. ஸோ நம்ம ஷாப்க்கெலாம் போகிறோன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்டிக்கி ஷீட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் தரேன் ஞாபகம் வச்சுருப்போம். பட் ஷாப்புக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஐட்டம் மிஸ் ஆகிடும். ஸோ இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம மொபைலில் நோட் பண்ணலான்ட்டு மொபைலில் தேடுவோம். மொபைல் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து எழுதி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா வேறு ஏதானும் ஒரு இடத்துலையோ நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இதை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட், ஈஸி வே டு ஆர்கனைஸ் த நெயில் பெயிண்ட்ஸ் வித்தவுட் எனி மணி இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு டை ஐடியா தான் இப்போ பண்ண போகிறோம். நெயில் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வரும்ல, ஏதாவது பார்சல்லாம் வரும்போது, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் நிறைய நெயில் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஆர்கனைசர் வாங்கி வைக்கிறது வந்து மணி வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீயாக வர கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வந்து நம்ம எடுத்து அதில் வந்து நம்ம நெயில் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த டாப் போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரியே ஆகிடும். இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட பிளெயின் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் கிஃப்ட் ஷீட்ஸ்லாம் கூட ஸ்டிக் பண்ணிவிட்டு அதையே வந்து நீங்கள் ஒரு அழகான பாக்ஸாக மாற்றிடலாம். எனக்கு வந்து இந்த சீப் அண்ட் பெஸ்ட் ஆர்கனைசர் தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் நெயில் பெயிண்ட் ஆர்கனைசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து சுத்தமாக செட் ஆகாது. அதுக்கு நிறைய ஆர்கனைசர் வாங்கி வைக்கணும் நம்ம. அண்ட் ஒன்று எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விழும், சாயும். ஸோ என்ன இருக்குன்னே தெரியாது. இதுலேயே வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஆர்கனைசரும் இல்லாமையே நம்ம அழகாக ஒரு நெயில் பெயிண்ட் ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் இப்போது ஒரு நெயில் பாலிஷ் எடுக்க போகிறேன்னா அது கரெக்டாக தெரியுது அது என்ன கலர்னு. அண்ட் அதை எடுக்கும்போது இன்னொன்று விழாமல் இருக்குது. நெக்ஸ்ட், மெஸ்ஸி மிஸ்டேக்ஸ். ஸோ மெஸ்ஸி மிஸ்டேக்ஸில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் மிஸ்டேக் தான். ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டஸ்ட்பினில் கீழே வெறும் பேப்பரை மட்டும் போட்டு அதில் வந்து எல்லா குப்பையும் போடுவாங்கள்ல, அது பண்ணவே கூடாது. ராதர் நம்ம இதுக்காகவே நிறையா டஸ்ட்பின் கவர்ஸ்லாம் வருது. ஸோ அதில் சைஸஸும் நிறையா இருக்குது, லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கீழே நியூஸ் பேப்பருக்கு மேலே நம்ம இந்த டஸ்ட்பின் கவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம டைமை நிறையா வேஸ்ட் பண்ணோம். நம்ம அதை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இது கவர் இருந்ததுன்னா ஈஸியாக த்ரோ அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், creative ways to save time.
நம்மளோட இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறமா எப்போயோ யூஸ் பண்ணுற செயின்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் செட்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு நினச்சி வைக்கிறோம்ல. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் தான். நம்ம இங்கே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு செயின் எடுக்கும்போது கூடவே 4-5 இயரிங்கும் வரும் பாருங்கள். அப்போ வந்து செம்ம காண்டாக இருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம செயினை தனியாக இயரிங்கை தனியாக எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இயரிங் ஆர்கனைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். விச் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் என்னென்ன இயரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலையோ ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசரில் வந்து உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன இயரிங்ஸ், பெரிய இயரிங்ஸ் எப்படி வேணாலும், எவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலும் நம்ம இந்த இயரிங் ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி த்ரெடட் இயரிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டிப்பாக இயரிங் ஆர்கனைசரில் தான் போட்டு வைக்கணும். நம்ம செயின் நெக்லஸோடலாம் போட்டு வச்சோம்னா அந்த த்ரெட்டெல்லாம் ஃபுல்லாக பிஞ்சு வந்துடும். மெயின்லி ஃபஸ்ட்டு இயரிங் வந்து தேடுறதுக்கான டைமை நம்ம சேவ் பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த திருகலாமும் கார்னர் ஆஃப் அந்த பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ஒன்று இல்லைனா கூட நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சாலும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது அண்ட் நிறைய இடத்த வந்து சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட், மிஸ்டேக்ஸ் இன் ஆர்கனைசிங் மசாலாஸ் ஆர் ஸ்பைசஸ். நம்ம டெய்லி குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் இல்லைனா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே பாக்ஸில் லைக் அஞ்சரை பெட்டிலையோ இல்லைனா இப்போல்லாம் உடன் பாக்ஸஸ்லாம் வருது. ஸோ இதிலெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நம்மளோட குக்கிங் டைமை நிறையாவே சேவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி பாட்டில்ஸில் வைக்கும்போது நம்ம குக் பண்ணும்போது ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஈஸி ஆக்சஸ். நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற டியூப் க்ரீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லைனா ஆர்கனைசர்லையோ போட்டு வச்சோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது விழுந்தால் கூட அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் விழும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால். அந்த இடமும் வந்து மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட், மாஸ்க் ஸ்டோரேஜ் ஐடியாஸ். இப்போ நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ மாஸ்க் தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அண்ட் நிறையாவும் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இடத்துல ஒரு குட்டி ஆர்கனைசரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் மாஸ்க் ஸ்டோர் பண்ணுற ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஒன்று கீழே ஒன்றா ஸ்டோர் பண்ணாமல் ஒரு மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்ன மாஸ்க் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ ஒரு மாஸ்க் கீழே இன்னொரு மாஸ்க் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன மாஸ்க்கு கீழே இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். இப்போது கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் மாஸ்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுனால என்ன மாஸ்க் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும். அண்ட் மாஸ்க் வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா மாஸ்க்குமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுனால நான் வந்து ஒரு மாஸ்க் எடுக்கும்போது அது பின்னாடி இருக்கிற மாஸ்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மடிப்பு கலையாமல் நான் இந்த மாஸ்க்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஆர்கனைசிங் மெடிசன் பாட்டில்ஸ். நம்ம வீட்டில் வந்து மெடிசன் பாட்டில்ஸ் நிறையாவே வச்சுருப்போம். எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்கிற வீட்டில் அவசரத்துக்காக நிறைய மெடிசன் பாட்டில்ஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நான் நெயில் பெயிண்ட்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணினோம் அதே மாதிரி தான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்காக எந்த ஆர்கனைசர்ஸும் தேவையே இல்லை. அண்ட் நம்ம பிளாஸ்டிக்ஸ்லையும் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து நம்ம அழகாக வச்சுட்டு எப்படி வேணாலும் எடுக்கலாம். என்ன மெடிசன் இருக்குன்னு தெரியும். சப்போஸ் மெடிசன்ஸ் வந்து ஏதாவது ஸ்பில் ஆச்சுன்னா கூட இந்த பாக்ஸை தூக்கி போட்டு இன்னொரு பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூஸ் ஸ்பேஸ் எஃபெக்டிவ்லி. நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் கீழே வந்து நம்ம கரண்டிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் வந்து ஸ்பேஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டி, அதுக்கப்புறமா ஃபில்டர்ஸ், அப்படின்னா கிரேட்டர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கும்போது நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் கழிச்சிட்டு மெஸ்ஸியாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கும். நம்மளால் ஈஸியாக ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்லரி ஆர்கனைசர்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து மீடியம் சைஸ் தான் அண்ட் லார்ஜ் சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும் தான் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் என்னென்ன கரண்டி என்கிட்ட இருக்குன்றதே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் டெய்லி இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம டெய்லியும் என்னென்ன எசென்ஷியலாக தேவையோ கரண்டி அதெல்லாம் மட்டும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட், டிப்ஸ் டு ஸ்டோர் எசென்ஷியல்ஸ். எசென்ஷியல்ஸில் நம்மளோட காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அதர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மாத்திரம் நியர்பையாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ அது கரெக்டாக எடுக்கிற மாதிரி கை கட்டுற தூரத்தில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் வருதுல்ல, ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எம்டியாக ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ நம்ம அவசரமாக ஏதோ ஒரு டிக்டாக் கிளிப்போ இல்லைனா பின்னோ எதாவது எடுத்துகிட்டு நம்ம திரும்ப அதில் போடும்போது
எங்கேயோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் வைக்கும்போது எங்கேயோ த்ரோ பண்ணுறத கரெக்டாக இதுலையாவது அட்லீஸ்ட் போட்டு வச்சுருப்போம். அண்ட் அது வந்து ஆர்கனைஸ்டாகவும் தெரியும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then take care, bye bye.